Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நீங்களும் நானும் இயேசுவை அறியாத பொழுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கடந்தோம். செத்த மனிதர்களாயிருந்தோம், ஜீவனற்றவர்களாயிருந்தோம். ஆண்டவராகிய இயேசுவை நாம் எப்பொழுது அறிந்து கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, முழுகி ஞானஸ்நானம் எடுத்தோமோ, கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமாய் மாற்றிவிட்டார். அதனால்தான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் என்னையும் இயேசு உயிர்ப்பித்தார். இப்ப நாம் செத்து போனவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவனோடு இருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேர்களும் மரித்தவர்கள் அல்ல, அவர்கள் ஜீவன் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.